வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து எலும்பை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தப்படுத்தி அந்த முடியெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நான் இதை ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல அந்த கால் வந்து ஆட்டுக்காலை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் மஞ்சத்தூள், அரிசி களைஞ்ச தண்ணி, 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், கொஞ்சமாக உப்பு, அந்த எலும்பு வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நம்ம முதல்ல ஆட்டுக்காலை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு. 8லேருந்து ஒரு 10 விசில் வரைக்கும் வைங்க. நல்லா சாஃப்டாக வேகணும். இந்த எலும்பெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். எலும்பு நல்லா சாஃப்டாக வேகிறது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பி வரணும் எலும்புக்கிட்ட. நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் என்னென்ன ஜாமான்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய், அந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் நான். இஞ்சி கொஞ்சம் கூட போடணும் இந்த குழம்புக்கு. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 7லேருந்து 8 பூண்டு அளவுக்கு நான் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, இது டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு இதை பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நான் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 20 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முதல்ல வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஒவ்வொன்றா நீங்கள் சேர்த்துட்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காயும், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். அந்த சூட்டோடையே வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டெல்லாம் நம்ம வெந்திருக்கிற ஆட்டுக்காலோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நம்ம உப்பு, காரம் எல்லாமே நம்ம இதில் போட்டுட்டோம். பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உப்பு, காரம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப போட வேண்டாம். இது சூப் டைப்பில் தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்காக. மூடி போட்டு ஒரு விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முழு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அதோட சோம்பும் சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். நல்லா வதங்கி நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு விசில் அடங்கிடுச்சு. இப்போ நல்ல சூப்பு டைப்பில் நம்மளுக்கு ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய காரம் போட வேணாம். வெறும் எலும்பு மட்டும் போட்டு வேக வைக்கிறதுனால அதிக காரம் சேர்க்க வேண்டாம். நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இது போல் மட்டன் ரெசிபீஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.